கருதியதை மட்டும் செயலாக்கம் செய். நீ அதை மட்டும் செய். புரியுதா? எனக்கு ஆண் செஞ்சா வேண்டி கும்பிட்டு 5 தேவத்தை அடுத்த சுவடியடா உள்ளாய். குழந்தை வரம் தர்ஷனே, குழந்தை வரம். சரி, திருமண வரம், கல்யாண வரம். அந்த மாதிரி பையனுக்கா பொண்ணுக்கா? வயசு 27. ஒரு பெண்ணை எண்ணி காத்திருந்ததுண்டு. அப்பெண் என்ன நிகழ்ந்தது? ஒரு பெண்ணை காத்திருந்துச்சான். குழந்தாய், உன் மலர் விரும்பிய பெண் என்ன ஆயிற்று? உன் மகன் விருப்பப்பட்டு ஒண்ணுதான் ஒரு பெண்ணு. அது என்ன ஆச்சு? சரி, அவன் விரும்பியது உனக்கு காதுகளில் கேட்டதுண்டா? உனது கற்பனையின் காவியத்தை ஏற்கும் மறுக்கும் மனம் எமக்குண்டு. அவனின் ஜனன பஞ்சாங்கம் கணித்தவன் செவ்வாயும் தோஷமும் தாரமும் கரதோஷமும் உண்டென்ற சொல்லை தமக்கு முன்வைத்ததுண்டு. ஞாபகம் இருக்கின்றதா? அவர் என்ன கேட்கிறான்னா, பையனோட சாதக புடி ஒரு இடத்துல இப்ப பார்க்கல, பையனுக்கு தார தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். ஒரு பெண்ணால் பங்கத்தின் தோஷம் அவை. அந்த செவ்வாய் தோஷங்கிறத ஒரு பெண் ஒரு பெண்ணால் அவன் பங்கத்தையும் சந்தித்ததுண்டு. உனக்கு அடையாளத்தை சொல்றாரு. அவன் ஒரு பெண்ணால பங்கப்பட்டு போனான். ஞாபகம் இருக்குதா இல்லையா? என்னம்மா சொன்னாங்க, காலத்தான பழைய சொன்னது உண்மை. பிறண்டா பழைய கூட தான் அதில் தான் கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. எப்பயும் பிறண்டா பேசிட்டு இருக்காங்க. அவை பங்கத்தில் முடிந்த சுவடியடா உள்ளாய். பெரிய பங்கத்துல. சரி, அஸ்தனத்தின் ஏடுகளின்படி பெண்ணை பெருமளவிற்கு தேடாமல் இருப்பதின் நோக்கம் என்ன? பொண்ணுக்கே சரியா பார்க்கலையே, என்ன காரணம்? பொண்ணு கேட்டா கல்யாணமே எனக்கு வேண்டானே சொல்றான். உனக்காக வேண்டாம் என்ற சொல்லிற்கு வீடு தேடி வந்து நிற்குமா? சரி, அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவன் கல்யாணமே வேண்டாம், எனக்கு பொண்ணு வேண்டான்னு சொல்றான். அப்ப பொண்ணு அவன் வீடு தேடி வந்து நிற்குமான்னு கேட்கிறான். அவன் வேண்டான்னு சொல்றான், பொண்ணு வீடு தேடி குழந்தாய், உன் கற்பனையும் காவியமும் விட்டுவிட்டு உன் மலருக்கு இருமணத்தின் காலங்கள் கைகூடியுள்ளதா என்றால் கைகூடியுள்ளதடா உள்ளாய். புரிந்ததா? மகனுக்கு வரத்தை கொடுத்தால் உன்னால் தக்க வைக்க இயலுமா? மகனுக்கு கங்காணபுரத்தும் கை கூடுதான். புரியுதா? கங்காணபுரம் கை கூடுதான். வரத்தை கொடுத்தா தக்க வைக்க முடியுமான்னு கேட்குது. உங்களின் வாதம் என்பதை ஏற்க மனப்பவன் நான். கொடுக்கும் கடமை எனது, எடுக்கும் கடமை உனது. வேண்டாம் என்ற சொல்லை முன்வைத்தால் உனக்காக யாதும் காத்திருக்காது. புரிந்ததா? சொல்ல புரியாம இல்லையம்மா? அவரு கொடுக்க வேண்டிய கடமை அவரு, அதை வாங்கி தக்க வைக்க காக்க வேண்டியது நம்மளோட. புரியுதா? நீ போய் இப்போ வரத்தை வாங்கிட்டு போய் நீ பொண்ணை பார்த்து பண்ணுவேன். நீ வரத்தை வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டாக்கா பொண்ணு தேடி வராது. மக வாண்டாகிற வார்த்தையும் வரக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரி வரம் கொடுக்குறேங்கிறார். என்ன செய்ய? 7 மாதமும் 29 பொழுதின் கரத்தை உள்ளடக்கி இருமணத்தின் நல்லாசிகளின் பந்தத்தை வழங்குகின்றேன் புள்ளாய். பிரபஞ்சத்திற்கு 4 தசைகள், 4னுள் 8 தசைகளை உள்ளடக்கி நல்லாசிகளின் பந்தத்தை அருளுகின்றேன் நான். தேடிச்சே 7 மாசம் 29 நாள் கொடுத்துருக்காங்க. 7 மாசம் 29 நாள். அடுத்த மாசமே என்ன நினைக்கலாம், இந்த மாசம் நடத்துக்கலாம். நீ அந்த பேட்டு உனக்கு நிர்ணயம் கொடுத்தாரு. கங்காண போகிறது கை கூடிக்கலாம், கூடிக்க திருமணத்தை பண்ணி. அப்புறம் பொண்ணு வாண்டாம், எனக்கு பிடிக்கலாம், அங்கங்க இது பண்ணிட்டு வரக்கூடாது. திருமணம் பண்ணிச்சு. திருமணம் வர வருஷமே பையனுக்கா பொண்ணுக்கா? வயசு 24. வயசு 24. உன் உறவை சார்ந்ததை ஒரு வர்ணத்திற்கு உறுதித்தாய் நீ. என்ன நிகழ்ந்து முடிந்தது? உங்க சொந்தத்திலேயே கொடுக்கலாம்னு ஒரு வர்ணத்துக்கு நீ வாக்கு சொல்லிட்டு அது என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறேன். அஸ்தனத்தின் ஏடுகளின்படி
திருமணத்தின் வரங்கள் வீடு தேடி வரும் பொழுது தாம் காலதாமதம் செய்து கொண்டு வருவதின் நோக்கம் யாதடா உள்ளார்? அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, மாப்பிள்ளையும் வீடு தேடி வராங்க இல்லையா, வரக்கிற கொடுக்கிற வாக்குறுதி சொல்ல மாட்டேன், காலதாமதம் பண்றீங்க, என்ன காரணம்னு கேட்கிறாரு. பாப்பா அந்த ஊர்லயே எனக்கு மாப்பிள்ளை வேணும், வடநாட்டிலேயே வேணுங்க, வேண்டாம். காலதாமதம் கேது தேசம் நடந்துட்டு இருக்குது, 26 வரைக்கும் வேணான்ட்டாங்க. இழந்தாய். கேதுக்கள் நிகழ்ந்தாலும் சரி, ராகுவும் நிகழ்ந்தாலும் சரி, அவை எண்ணினுள் கீழே இயங்குகிறது என்பதை நன்கு அறிய வேண்டும் நீர். புரிந்ததா? அஸ்தனத்தின் ஏடுகளின்படி வரும் வருணத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்காமல் நீங்கள் தட்டளித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தட்டளிப்பு இருந்தால் எவ்வாறு கங்காணத்தின் கரபொருத்தம் கூடும்? அவர் என்ன கேட்குறேன்னா, அது கேது திசை இருந்தாலும் சரி, ராகு திசை இருந்தாலும் சரி, எந்த திசை இருந்தாலும் சரி, புரியுதா? படைக்கப்பட்டது அவர் கங்காணபுரம் கை கூடி மாப்பிள்ளை வீடு தேடி வரக்கல, அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற வாக்குறுதி கொடுக்காத நீ வச்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த திசை தான் கொடுக்கணுமில்ல ஒப்பந்தத்துக்கு. மாப்பிள்ளை கூட பிடிக்கலங்க, அதான் சொல்றான். அப்ப எந்த இது பண்ண முடியும்? 1000 மாப்பிள்ளை இருந்தாலும் பிடிக்கல, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற. சரி, அவ்வாறு உள்ள ஒரு பெண்ணிற்கு நீர் வரத்தை பெற்று என்ன செய்ய போகின்றாய்? சரி, அப்படிங்கிற பெண்ணுக்கு நீ வரத்தை வாங்கி நான் வரம் கொடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கிறேன். 1000 மாப்பிள்ளை வந்தாலும் எனக்கு வாண்டான்னு தான் சொல்லுதுங்கிறல, அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நீ வரத்தை நான் கொடுத்து நீ வர வாங்கி என்ன பண்ண போறேன்னு. இழந்தாய். பசி என்பவனுக்கு வழிதான் காட்ட இயலும், உமக்கு உணவு ஊட்டிட இயலாது. பசு உள்ளவங்களை வழிதான் நாட்ட முடியாது, ஊட்டி தான் விட முடியாது. சரி, நரம் என்ற சுவடிகள் மட்டும்தான் இந்த அண்ட சராசரத்தில் இயங்குகிறதா? அனைத்து உயிர் ஆற்றல்களும் எண்ணினுள் இருந்து இயக்கங்கள் இயங்குகிறது. உனது கற்பனையின் காவியத்தை விட்டுவிட்டு முன்னோக்கி அமர்ந்து உனது கேள்வியை கேள். எண்ணினுள் இருந்து இயங்குகிறது, புரிந்ததா? உமக்கு வழி மட்டும் முட்டி கொடுப்பேன். பலி கொடுத்தால் உன்னால் அதை தக்க வைக்க இயலுமா? என்னம்மா செய்யற? பலி மட்டும் அவர் காட்டி வைப்பார், உன்னால தக்க வைக்க முடியாது. தக்க வச்சு அஸ்தனத்தின் ஏடுகளின் படி ஒன்றை கருதுகின்றேன் கே. உன் வீடு தேடி வந்த வரணங்கள் அத்தகையும் மனம் நொந்தே சென்று கொண்டிருக்கின்றது. இச்சூழலை போல அமைத்து கொண்டால் அன் பெண்ணின் வாழ்வியல் என்பது எதிர்காலத்தில் துன்பத்தை அனுபவித்து விடுவான். புரிந்ததா? ஒன்றை கருதுகின்றேன், யாம் காலம் குறிப்பது எனது கடமை, அந்காலத்தினுள் வரத்தை ஊட்டுவதும் எனது கடமை, அதை தக்க வைப்பதே உனது கடமையாகும். பொறுத்தால் தக்க வைப்பீரா? வரம் கொடுக்கிற அவரோடதான், மாப்பிள்ளைய வீடு தேடி அனுப்பி வைக்கிற அவரோட கட்டளையான், புரியுதா? தக்க வைக்க முடியுமோ என்ன செய்யறன்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு மாப்பிள்ளை எதையும் பார்க்க வேணாம், நீ அந்த மாப்பிள்ளை வர கொடுக்கலாமான்னு மட்டும் எனக்கு அம்மா நீ வாங்குமா வரத்தை வந்தாய். உனக்கு எதை நோக்கு? எவை படைக்கப்பட்டதோ அவை அந்காலத்தினுள் இணையும் என்றே நான். புரிந்ததா? உன் சுவடிகளின்படி 9 மாதமும் 17 பொழுதினுள் உன் மலருக்கு இருமணத்தின் நல்லாசிகளின் பந்தங்கள் வழங்கியுள்ளேன். வருவதை தக்க வைத்துகள். 9 மாசம் 17 நாள் ஐந்தீபத்தினால் ஒளியேற்றி தன்முன் மண்டிட்டு வாரமிட்டு உனது சங்கல்பத்தை செய்து செய். ஏடுகளின்படி புத்திரத்தின் வரத்தை முட்டி கொடுக்கின்றேன் நான். கொடுத்தால் தாம் தக்க வைப்பீரா? 5 மாத காலத்தினுள் புத்திரம் வரம் வேண்டும் என்பதற்காக ஓரிடத்தில் கணிதத்தை தாம் கண்டாய். எத்தகையின் காலம் கொடுத்தான்? சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்திர வரத்துக்காக ஒரு இடத்துல போய் சாதகம் பார்த்துருக்கீங்க. 5 மாத காலத்தின் சுவடிகளை கண்டதுண்டு, யாது உபதேசம். 5 மாசத்துக்குள்ள போய் ஒரு இடத்துல போய் சாதகம் பார்த்துருக்கீங்க. கணிதங்கள்
பார்த்துருந்தேன். அப்போ 2 சாமி கால் போட பாடுற மாதிரி அல்ல சாரம் கால் போட பாடுற மாதிரி சொன்னேன். நீ ஒரு இடத்துல போய் கணிதங்கள் அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்குமான்னு ஒரு இடத்துல கல் போட ஒரு இடத்துல நீ பார்த்துருந்தேன். 5 மாச காலத்துக்குள்ள பார்த்தது உண்மையா? அவன் என்ன உபதேசம் என்ன உனக்கு உபதேசம் சொன்னான்? எவ்வளவு காலத்துல கிடைக்கும்னு சொன்னான்னு கிடைக்கும் என்பது காலத்தினுள் புத்திரம் எனும் சுவடிகள் உண்டு. ஆகையால் எத்தகைய காலத்தினுள் கிட்டும் என்பதுதான் காலத்தின் சுவடிகளின் பந்தமாகும். சரி, என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? கொடுத்தால் தக்க வைப்பீரா? யாம் குறிக்கும் காலங்கள் வரை எவன் இடத்தையும் தஞ்சத்தை கொள்ளக்கூடாது. காலத்தின் படி தன்னை மட்டும் தரிசிக்க வேண்டும். நீர் ஓர் வருடம் 3 மாதம் 15 பொழுதின் கரத்தை உள்ளடக்கி புத்திரத்தின் நல்லாசிகளின் பந்தத்தை வழங்குகின்றேன். நான் ஒரு வருஷம் 3 மாசம் 5 தீபத்தினால் ஒளியே வருஷம் 3 மாசம் 15 5 தேவத்தேர்த்தி அவரை வேண்டி கும்பிட்டுட்டார். யார் இடத்துலையும் இது பண்ண சூஸ் போட்டு அவங்க சாப்பிட சொல்லு. குழந்தை வரும் சாமி, குழந்தை வருமா? திருமணம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? 16 வருஷம். 2 வரத்தை யாம் கொடுத்து என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு 2 வாரம் கொடுத்தாராம் கருவறைக்கு. என்ன நடந்துச்சு? ஒன்று இருக்குது. ரெண்டுமே ஒன்று தவறிதான் ஒன்று இருக்கு. 3ஆம் வரத்தை வேண்டி தன்னிடத்தில் கிடைக்குமா கிடைக்கா